இந்த மாவு பூச்சிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு தட்டு மாதிரிங்க. இந்த இப்படியே ஒன்றுக்குள்ளே வச்சு அடுக்குனா எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு தடவை ஒரு மருந்து அடிச்சிங்கன்னா இந்த மேலே இருக்கிற இந்த பூச்சி சாகும். பட் இந்த 2 தட்டுக்கு இடையில இன்னொரு தட்டு இறங்கின மாதிரி இன்னொரு பூச்சி நிற்கும். சரிங்களா? இப்படி பூச்சி இப்படி அடுக்கடுக்காக நிற்கும். அப்போ அதை எடுக்கணும்னா எவ்வளோ சிரமம் பாருங்கள். ஒன்று, அது என்ன பண்ணிடும்? மரத்தை குடஞ்சு உள்ளே போயிடும். அந்த உள்ளே இருக்கிறது குடஞ்சு உள்ளே போயிடும். இது சத்தை எடுத்து இந்த பூச்சி கொடுக்கும், இந்த பூச்சி கொடுக்கும். இப்படி இதை என்ன பண்ணும்னா, உங்கள் வீட்டில் எறும்பு இருக்கும். இந்த எறும்பு என்ன பண்ணும்னா இந்த பூச்சிகளை நகர்த்தி கொண்டுட்டு போய் அடுத்த இடத்துல வைக்கும். ஏன்னா இந்த பூச்சிகளோட காலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் ஜீனி இருக்கும், சர்க்கரை இருக்கும். இந்த சர்க்கரை திங்க ஆசைப்பட்டு இந்த எறும்பு என்ன பண்ணணும்னா இந்த பூச்சியை பிடிச்சி தூக்கிட்டு போய் அங்கே அடுத்த இடத்துல வைக்கும். அப்படியே நகர்ந்து போயிடும். இது கடிக்க கடிக்க நம்மளுடைய மரம் அப்படியே சுருங்கி கருப்பாகி செத்து போயிடும். பார்க்க சின்ன பூச்சி தான், மழைக்காலம் முடிஞ்சவொடனே வரும். இது வரக்கூடாது அப்படின்னா நான் என்ன செய்யணும்? பயிருக்கு முறையாக தண்ணி பாய்ச்சணும். அந்த தண்ணி பாய்ச்சுங்க, அது வராது. ஒன்று. ரெண்டாவது, பயிருக்கு வேணுங்கிற சத்துக்களை கரெக்டாக கொடுங்க. சத்தே இல்லாமல் சொங்கியாக ஒரு பயிர் இருக்கிறப்ப இந்த பூச்சிகள்லாம் வரும். நானும் இதை பல தடவை சொல்லியிருக்கேன். இது வருமான இழப்பு ஏற்படுத்துறது இல்லை, செடியே செத்து போயிடும். கொஞ்சம் தயவுசெய்து நல்ல சத்துக்கள் கொடுங்க. தரை வழியிலையும் தெளிச்சோம், இது 2ம் கொடுக்கணும். 3வது, எறும்பை வரவிடாமல் பண்ணுங்க. நம்ம பல வழிமுறைகள் சொல்லியிருக்கோம். எறும்புக்கு ஒன்று சித்தரைத்தை கரைசல் கொடுங்க, அல்லது வசம்பு கரைசல் கொடுங்க, அல்லது பிரண்டை கரைசல் கொடுங்க. நம்ம பல வழிமுறைகள் சொல்லியிருக்கோம். ஏதாவது ஒன்றை கடைபிடிச்சு எறும்பு இல்லாமல் பாருங்கள். எறும்பு இல்லைனாலே இந்த பூச்சியை கொண்டுடலாம். ரைட்டுங்களா?